வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பால்ஸ் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்லைம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லைம் பற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமா தம்பியை போய் கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் இது வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. குட்டீஸ் எல்லாம் இதை வச்சு நிறைய விளையாடுவாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இதை வீட்லேயே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல. நான் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் வீட்டில் எப்படி ஸ்லைம் பண்ணலான்றது. இப்போதைக்கு நம்ம இதை வச்சு ஸ்ட்ரெஸ் பால்ஸ் பண்ணலாம். இதை விளையாண்டுட்டு இருக்கும்போது வைக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் பால்ஸ் பண்ண போகலாம். இன்றைக்கி நான் ஸ்ட்ரெஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பலூன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெஸ் பால்ஸ் மாதிரியே இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி எல்லோ பலூனும் ஒரு ரெட் பலூனும் எடுத்திருக்கேன். இந்த ரெட் பலூன் எதுக்குன்னா நம்ம ஸ்லைமை உள்ளே போடுறதுக்கு. நம்ம அப்படியே போட முடியல பலூனில். ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைமை அதுக்குள்ளே போட போகிறோம். ஒரு ஆளால் இது பண்ண முடியல. எங்கள் அம்மா அதனால் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இதை உள்ளே போட்டாச்சு. ஸ்லைமை நல்லா அமுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு டைப் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ரப்பர் பேண்ட் வச்சு முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை இப்படியே இது பண்ண முடியாதுல்ல. ரப்பர் பேண்ட் போட்ட இடம் தெரியுது. இது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இதுக்கு மேலே நம்ம எல்லோ பலூன் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லோ பலூனையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எல்லோ பலூனை விரிச்சிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் பலூனை இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ நம்ம இதை டேப் வச்சு ஒட்ட போகிறோம். எல்லோ டேப் வச்சு ஒட்டினீங்கன்னா அப்படியே அந்த பலூனோட மர்ஜ் ஆகிடும். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி எல்லோ டேப் இல்லை. நான் டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு தான் ஒட்ட போகிறேன். இது இப்படியே ஒட்டுறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இதுக்கு மேலே 2 கொம்பு முளைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கொம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரி இப்படியே நம்ம வச்சு டேப் ஒட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் கேட்கலாம், அப்படியே ஃபஸ்ட்டு வாட்டி ரப்பர் பேண்ட் போடும்போதே இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பலூன் இருக்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் அமுத்தும் போது வெளியில் ஸ்லைம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால 2 பலூன் போடும்போது கொஞ்சம் நல்ல இது இருக்கும் அப்படின்றது, க்ரிப் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் 2 பலூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வீட்லேயே ஸ்ட்ரெஸ் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நல்லா எவ்வளோ அமுக்குனாலும் தாங்குது. இதை கடையில் வாங்கின ஸ்ட்ரெஸ் பால்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால அதில் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி வரைய போகிறேன். கண்ணும் வாயும் வரைஞ்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வரைஞ்சதை அந்த பால் மேலே ஒட்ட போகிறோம். ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டிலையே ஸ்ட்ரெஸ் பால்ஸ் ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்த்தீங்க. ரொம்பவே ஈஸிங்க. இது நல்லா இருக்குது. அப்படியே இது ப்ரெஸ் பண்ண நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.